Hi coders, welcome to Entri Elevate. என்னோட பேரு பாண்டி மீனா. நான் ஒரு full stack web development mentor. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். JavaScriptல இருக்கக்கூடிய ஒரு டைம் டிலே ஃபங்க்ஷன் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மார்னிங் ஒரு 5 o'clock நீங்க அலார்ம் வைக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் சென்று அந்த அலார்ம் அடிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் ஆகணும். பட் நான் கொடுக்கக்கூடிய டிலேக்கு அப்புறமா எனக்கு அந்த டாஸ்க் பெர்ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஒரு டைம் டிலே ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலாம் ஜாவாஸ்கிரிப்ட்ல, அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல டைம் டிலே ஃபங்க்ஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் கோடர்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம டைம் டிலே ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரெண்டு டாபிக்கா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். So number 1 பாத்தீங்கன்னா predefined function and number 2 பாத்தீங்கன்னா user defined function. predefined function அப்படின்னா சிஸ்டம்ல ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு predefinedா ஒரு ஆன்சர்ஸை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டை நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைமிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லைக் predefined function அப்படிங்கிற டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். VS கோட்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் index.html அப்படிங்கிற பேஜ்ல பாடி டேக்குள்ள ஸ்கிரிப்ட் டேகை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் வேரியபிள் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் டி அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஆப்ரேட்டர் நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம் என்னோட ஃபங்க்ஷன் நேம் பாத்தீங்கன்னா டேட். இந்த டேட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னா லைக் நான் ஒரு செமிகோலன் கொடுக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன டேட் இருக்கோ அதை எனக்கு விசிபிளா காமிக்கும். இதை பிரிண்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். லைக் இந்த மாதிரி நீங்க console.log தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், ஏன் இந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் ரைட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நீங்க கொடுக்குற இந்த எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் பேஜ்ல தான் நீங்க console.log அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை printf ஸ்டேட்மெண்ட்டா நீங்க கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா HTML பேஜ். இதுல ரெண்டு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற அந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க சிம்பிளா டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த டேட் ஃபங்க்ஷன் இன்னைக்கு என்ன டேட் இருக்கோ அதை கேதர் பண்ணி நமக்கு அவுட்புட்டா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதை நான் அந்த ஸ்கிரீனை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு என்ன டேட்டோ அது எனக்கு விசிபிளா காமிக்குது. சோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். இது மாதிரி தான் நம்ம டைம் டிலே ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ண போறோம். சோ டைம் டிலே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஸ்கிரிப்டுக்குள்ள நமக்கு ஒரு பட்டன் ஃபங்க்ஷன் தேவைப்பட போகுது. சோ இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட்டா கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு அடுத்தபடியா நான் பட்டன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். சோ ஜஸ்ட் பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பட்டன்ல என்ன வேல்யூ நீங்க பிரிண்ட் பண்ணணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் இந்த இடத்துல நான் கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் மீ அப்படிங்கிற ஒரு பட்டன் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு 3 minutes ஆர் 3 seconds எனக்கு பாத்தீங்கன்னா டிலே வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கான ஃபங்க்ஷனை இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள கொடுக்க போறோம். ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளான சின்டாக்ஸ் தான். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல நமக்கு என்ன நேம் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணுமோ அதோட நேமை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்ப டிலே ஃபங்க்ஷன் கொடுக்க போறேன் அப்படிங்கறதுனால நான் ஜஸ்ட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். சோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கறத நான் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். சோ இதுல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா வெல்கம் டு என்ட்ரி FSD கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா இந்த பட்டன்ல நம்ம சில கோடிங் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த பட்டன்ல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா நான் ஆன் கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிலேவா வரணும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஆன் கிளிக் அண்ட் ஆன் டபுள் கிளிக்னு ரெண்டு ஈவென்ட் இருக்கு. நீங்க ஆன் கிளிக்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஆன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் டைம் அவுட் அப்படிங்கிறது தான்.
சோ அந்த ஃபங்க்ஷனை நீங்க எப்ப கொடுத்தாலும் டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும். செட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா செட் இன்டர்வல், செட் டைம் அவுட், செட் இன்டர்வல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இதுல நான் செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இடையில வந்து கேபிட்டல்ல இருக்கும். இது மாதிரி இருக்குதா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்ப நம்ம வந்து செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இங்க நம்ம கொடுத்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ண போறோம். சோ நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து டிலே அப்படிங்கிறது. சோ இதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு இதுல டிலே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்க வந்து கால் பண்ண போறீங்க. அண்ட் இந்த டிலே ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகணும் அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ டிலே ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். அட் த சேம் டைம் எனக்கு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். 3 செகண்ட்ஸ் அப்படிங்கறத நீங்க மில்லி செகண்ட்ஸ்ல தான் வந்து கொடுக்கணும். மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கும் போது 3000 அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். சோ இங்க வந்து பாருங்க, நான் வந்து டிலே அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷனோட நேம். எத்தனை செகண்ட்ஸ் உங்களுக்கு டிலே ஆகணுங்கிறத நீங்க சைட்ல கொடுக்க போறீங்க. சோ இப்போ நீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க ரன் பண்ணுங்க. சோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண போறோம். இதை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா சோ இங்க நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாக்ட்லா 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு இங்க விசிபிளா தெரியும். நான் ஜஸ்ட் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். 1 2 3. சோ இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு வெல்கம் டு என்ட்ரி எஃப்எஸ்டி கோர்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. சோ இதுல நீங்க மில்லி செகண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல நான் 3000க்கு பதிலா இப்ப வந்து 1000 அப்படின்னு கொடுத்தேன்னா எக்ஸாக்டா 1 செகண்ட்க்கு அப்புறமா இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு விசிபிளா தெரியும். அடுத்து நம்ம செட் இன்டர்வல் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்க வந்து செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதோட அவுட்புட் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி வந்து அந்த டெக்ஸ்ட வந்து 1 டைம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரிப்பீட் பண்ணுது. சோ இது எனக்கு வந்து எவ்ரி 3 செகண்ட்ஸ் எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து நடந்துட்டே இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்வல்ஸை செட் பண்ணிக்கலாம். நம்ம ரியல் டைம்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட அலாம் வந்து நம்ம ஸ்னூஸ் பண்ணல அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நம்மளோட அலாம் வந்து அடிச்சுட்டே இருக்கும். சோ அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் இதுலயும் நம்ம பண்ண போறோம். சோ இங்க அந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வேற எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போறது இல்ல. சோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ் எனக்கு வந்து வெல்கம் டு என்ட்ரி எஃப்எஸ்டி கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். பட் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னா இது ரிப்பீட் ஆகும்போது பக்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் டைரக்ஷன்ல நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இல்லாம 1 by 1 வரணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வெல்கம் டு என்ட்ரி எஃப்எஸ்டி கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு டேக் மட்டும் அட்டாச் பண்ணுங்க. இதுல ஒரு h1 டேக் அட்டாச் பண்ணலாம், இல்ல h3 டேக் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். சோ இதுல நான் வந்து h3 டேக் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துலயும் நம்ம வந்து h3 டேக க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமும் எனக்கு டெக்ஸ்ட் வந்து தெரியும். h3 கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு போல்டா இருக்கு. அதே சமயம் நம்ம வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமலே அடுத்தடுத்த லைன்ல வரும். ஏன் அப்படின்னா h3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் எலமெண்ட்ஸ். பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு 1 by 1 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபில் அப் ஆயிட்டே இருக்கும். நீங்க இந்த ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ற வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும். சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணி பாருங்க. சோ ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி क्वेश्चंस கூட இன்டர்வியூஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாய் கோடர்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய டைம் டிலே ஃபங்க்ஷன் பத்தியும் செட் டைம் அவுட், செட் இன்டர்வல் அப்படிங்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா என்ட்ரி எலிவேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா என்டி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கு தகுந்த நேரத்துல நீங்க வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் 5 monthsக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம்.
Happy coding, happy learning friends. ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டுக்கு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.